வணக்கம். இன்றைக்கி நான் அவரைக்காய் எப்படி பெரட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்குங்க. அவரைக்காய் 1 கப்பு அவரைக்காய், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் பாதி, பழுத்த மிளகாய் பாதின்னு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு பூண்டு பல், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இது 3 தாளிக்கிறதுக்கு. இந்த ஜாமான் அரைக்கிறது. தேங்காய் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், பெரிய சீரகம், சின்ன சீரகம், கசகசா. இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி பெரட்டுறது அப்புறம் காட்டுறேன். நான் எண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன், பூண்டு போடுறேன், பச்சை மிளகா, பழுத்த மிளகா பாதி பெரிய இருக்குல்ல, அதையும் போட்டுறேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டையும் போட்டுறேன், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு. இப்போ நான் அரைச்சது சீரகம், கசகசா எல்லாம் அரைச்சேன்னா அதை போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ அவரைக்காவை போடுறேன். உப்பு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டோம், முத கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம் போட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வைப்போம், அப்புறம் பார்த்து எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி மூடி வச்சுட்டு நான் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு பார்ப்பேன். இப்போ திறந்து பார்க்கலாம். அது வெந்துருச்சுன்னா அப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இதை நான் ஆனால் நிப்பாட்டிட்டு இதை எடுத்துருவோம். ஓகே, இந்த பிளேட்டில் எடுத்தாச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. பாய்.